நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். ஹங் அசம்பிளி, அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரியான அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இன்னும் 12 மணி நேரத்தில் போலிங் ஆரம்பித்து முடிவுகள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் சொல்கிற கேள்வி இப்போது சமீபமாக அதிகமாக பேசப்படுது. தொங்கு சட்டமன்றம். தொங்கு சட்டமன்றம் வரணும்னா விஜய் ஒரு 60 எம்எல்ஏ இல்லை 70 எம்எல்ஏ எடுக்கணும். ஓகே. இல்லை ஒரு மினிமம் ஒரு 40 எம்எல்ஏனா எடுக்கணும். ஓகே. இப்போ 40 எம்எல்ஏ விஜய் எடுத்தார் அப்படின்னா தான் நம்பர் வைஸ் தொங்கு சட்டமன்றம் சாத்தியம். ஏன்னா இப்போ விஜய் ஒரு 40 இல்லை 60 எம்எல்ஏ எடுத்துடுறாரு. அதிமுக ஒரு 60 இல்லை ஒரு 80 எடுத்துடுது. போன வாட்டி வாங்கினதே வாங்கிட்டாங்க அதிமுக அப்படின்னா, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 140. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியோ இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றமோ வரும். தாவேகா நாங்கள் ஆட்சியிலலாம் பங்கு வேணாம், நாங்கள் வெளியிலே இருக்கிறோம், நாங்கள் கௌரவமானவங்க அப்படின்னு சொல்லி வெளியிலே இருந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. இல்லை ஒரு வேளை தாவேகா பெரிய 80 சீட்டு பிடிச்சிட்டாங்க, அதிமுக 60 பிடிச்சிச்சு. இப்போ அதிமுக நடக்காது. சும்மா நீங்கள் கேட்டதுக்கு நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கூடாது. இதையோ கணக்கு பண்ணி ஒரு சில பேர் தாவேக்கால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 நாள் எனக்கு தெரியாது சார். பல கணக்குகளை போட்டு கணக்கு போட்டு ரப்பரு, பென்சிலு, ஸ்கேலு எல்லாம் வச்சு கீஞ்சி எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு மொத்தமாக போடுவோம். ஆனால் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும். அது பார்த்தா நம்ம போட்ட மாதிரி இருக்காது, நம்மளே பயப்படுற மாதிரி இருக்கும். அதனால் அதுதான் பார்க்குறேன். நாளைக்கு பார்த்து இந்த கணக்கு எத்தனை பேர், எனக்கு பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் அதை டீகோட் பண்ணிட்டு பேசிட்டு போகிறோம். ஆனால் ஒரு சில பேர் 180 நாங்கள் ஜெயிச்சே தீர்வோன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க டிஎம்கேல. அவங்களோட நிலைமை. அதுக்கப்புறம் தாவேக்கால 120 வந்தோடனேப்பா இது தான்ப்பா இது. நான் கார்டுடாக இருக்கும் என்னோடய ஸ்டேட்மெண்ட். பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வரும்னா வாய்ப்பு இருக்கிறது. அப்போ திமுக ஆட்சி வருது அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மி மார்ஜினில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற தான் நான் பார்க்குறேன். இப்போ 180 190 திருப்பி கலைஞர் அண்ணாலாம் பண்ணால் தான்ப்பா அந்த ரிசல்ட் வரும். ஓகே. இன்றைக்கி தேதியில் வெறும் ஸ்டாலின் சார் ஒண்டி தான் இருக்கிறாரு. அப்புறத்தை பாருங்கள் வைகோ அவர்கள் என்ன பேச்சு பேசியிருக்காரு. இப்போ பாருங்கள் இவர் சிபிஎம்ல வேலைவாய்ப்பே நீங்கள் தாக்கல் கொடுக்கவில்லை, ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லவில்லை. அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் எது வாயை திறந்து பேசினாலும் காங்கிரஸ் விட்டீங்களா சார்? ஆட்சியிலும் இந்த கூட்டணி, திமுக கூட்டணி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்கு காரணம் அப்படின்னாவே அதுக்கு முதல் காரணம் காங்கிரஸ் பேரியக்கம் தான். நாங்கள் எப்படி அழிஞ்சு போனோமோ அதேமாதிரி நீங்களும் அழிஞ்சு போயிடுங்க. இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். ஆர்ஜேடி நல்லா இருக்கக்கூடாது, தோற்று போயிருங்க. எப்படி தோற்று போகிறது? எங்களுக்கு தோற்று பழக்கம் இல்லையா? நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் தோற்று போயிடுங்க. அது சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தார், நெருக்கமாக தான் இருந்தார். அவரை வம்பிழுத்து பண்ணியாச்சு. ஜெகன் ஏங்க உங்கள் குடும்பத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதேமாதிரி நான் எங்கள் அப்பாருக்கு புள்ள, குடும்ப அரசியல்ன்றது நம்ம எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு அதான் முடியாது. அதோட அவர் பிரச்சனையாக்கி அவர் தனியாக ஒரு காங்கிரஸ் கட்சி இது பண்ணி அவர் ஒரு வாட்டி முதலமைச்சராகி தோற்றும் போய் இப்போ வெளில இருக்கிறார். இப்போ இது மாதிரி எல்லோரும் பண்ணி இப்போ கடைசியில் என்ன பண்ணுன்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக ரொம்ப நாளாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கே, இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், டிசம்பருக்கு மேலே கூப்பிட்றோம். இல்லை நாங்கள் குழு போட்டோம், நாங்கள் உடனே வருவோம், அறிவாலயத்துக்கு நாங்கள் பேசியே தீருவோம். பேசுகிறோன்னா தாவேகா தலைவர் விஜய் சார் நல்லா இருக்கார், நல்லா ஓட்டு வாங்குவார். அப்படியே பேசி 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 இன்றைக்கி புலம்பு விட்டாங்க திமுககாரங்க எல்லாரையும். அதனால் நாளைக்கு நிறைய ட்ராமா தமாசு. தாவேகா தரப்புலேருந்து சொல்லப்படுற செய்தி என்னென்னா, ஒருவேளை ஹங் அசம்பிளி அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நம்ம யாரோடையும் போய் சேர வேணாம், நம்ம தனியாகவே இருந்தோம்னா இல்லை ரீஎலெக்ஷன் வரும். இல்லை கரெக்ட், தனியாக இருந்தால் ரீஎலெக்ஷன் வரும். எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி வெத்தலை பாக்கு பூவெலாம் வச்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் 40 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டிங்க. ரெசார்ட் வேறு ஏதோ பார்க்குறதா ஒரு காலைல செவி வை செய்தி. ஏப்பா எல்லாரும் ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுப்பா. ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதாவது ஏன் வீடு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது இல்லை சார்? சொல்லிட்டாரு சார், பனையூருக்கு வந்துருங்க, ஜெயிச்ச உடனே அப்புறம் எதுக்கு ரெசார்ட்டு? அப்போது 200 பேர் ஜெயிக்க போகிறாங்க, எல்லாரும் ரெசார்ட் பத்தாதா? நல்ல வேலை 234 தொகுதி 543 இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? 400 பார்னு பிஜேபி சொல்லிச்சுல்ல, இவங்க 400 பார் கூட ஒரு 10 பார் அப்படின்னு இருப்பாங்க.
410ன்னு இருப்பாங்க இவங்க. நாளைக்கு இந்நேரம் வரலாம், ஓட்டுறது வரலாம், ஓட்டலாம், எல்லா படமும் ஓட்டலாம். ஜனநாயகன் 1, 2, 3, விஜய் அப்படி இப்படி எல்லாம் வேணாம். களத்தில் அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. களத்தில் ஒலிக்கப்படாத குரல்கள் நிறைய அமைதியாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார், அமைதி வந்து பேசாதான், ஏதோ ஒன்று சொன்னார் கடைசி, அமைதி பேசாது, மௌனம் வந்து கடைசியில் பேசும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நான் நல்லா ஞாபகம் இருக்குது அவரோட அந்த அறிக்கை எனக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸு, அஜித் சார் பேசாது செய்து காட்டும்னு ஏதோ சொன்னார். அஜித் சாரோட ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. இல்லை அதிமுக ரொம்ப ஒரு வழி பண்ணிட்டார் விஜய் சார். அவ்வளோ நீங்களாம் இல்லவே இல்லைங்க அப்படின்னு. அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, மற்றும் பலன்னு சொல்லி, மற்றும் பலர், இந்த மற்றும் பலர். அப்புறம் அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள், அவரையும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் வந்து பிரதமராக இருந்தார் போன ஜென்மத்தில். இந்த ஜென்மத்தில் சரி தமிழ்நாட்டை நம்ம பிறந்துட்டோம், அதனால் தமிழ்நாட்டுக்கு நம்ம குறைச்சி முதலமைச்சராக இருந்துக்கோன்னு வர்றாரு இவர். அப்படி தான். அதனால தான் நாம் தமிழர் கட்சியெல்லாம் பார்த்தா ஒரு கட்சியாகவே தோன்றதில்லை. அதனால் அந்த மற்றும் பலர் இருக்காங்கல்ல, மற்றும் பலர் நாளைக்கு ஓட்டுகள் வாங்குவதை பார்ப்பாங்க இவங்க. ஓகே சார், ஏடிஎம்கே இந்த எக்ஸிட் போல பார்க்குறப்போ ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா எக்ஸிட் போலுமே 70, 80, 70, 80ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவுக்கு குறைச்சி வருது. விஜய் வந்தால் ஏடிஎம்கேவோட ஓட்டு போயிடும்னு சொன்னவங்களுக்கு அந்த எக்ஸிட் போல் ஒரு பெரிய மாற்றத்தை தந்துச்சு. ஏற்கனவே 75, 80 சீட்டு வந்து ஏடிஎம்கே வச்சுருக்காங்க. அதில் ஒன்றுமே குறையில. எல்லா எக்ஸிட் போலுமே அதை தான் சொல்லுது. அப்போ விஜய் யாரோட ஓட்டை குறி வைக்க போகிறாரு, திமுக ஓட்டு தான்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுது. எக்ஸிட் போல் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்றதை நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் அதில் இந்த விஷயம் சொல்லியிருக்கதான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க கையில் வச்சுருக்கிறதே கம்மி ஓட்டு. விஜய் அதுலேருந்து எடுத்துட்டாருன்னா 22, 30 தான் அதிமுகவுக்கு வரணும். அதிமுக அழிவை நோக்கி போய்விடும். அதிமுக அழிவை நோக்கி போகாத மாதிரி ஒரு சமிக்கைகள் வெளியாயிருக்கு. ஜெயிக்கலை, ஆனால் இருக்கிறது குறையில. ஓகே, அதுதான் அந்த அந்த பாயிண்ட். இந்த 70 to 80 ரேஷியோ இல்லை 70 to 90 ரேஷியோன்றது 75 சீட்டு கையில் இருக்கிறது. ஸோ அப்போ திருப்பி அதே லிமிட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க சேதாரத்தை சந்திக்கலையே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அவங்க சேதாரத்தை சந்திச்சிருக்காங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்குவாங்களா, இல்லை சேதாரம் இருக்குமா அப்படின்றது தெரியும். பட் இந்த எக்ஸிட் போல வச்சு பார்க்கும்போது அதிமுக எதிர்பார்த்த அளவுக்கு டேமேஜே ஆகலை. விஜய் வந்து அதிமுகவை அவ்வளோ டேமேஜ் பண்ண மாதிரி அதை வச்சு பார்க்கும்போது தெரியல. நானும் கூட அதை அந்த நீங்கள் எழுப்பின அந்த கேள்வி கூட நான் கூட உடன்படுவேன். ஏன்னா அதிமுக மேலே இப்போ கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை. பிஜேபி அப்படின்னா அப்பா நான் வரவே இல்லைப்பா, பிரச்சாரத்துக்கே வரலப்பா, உங்கள் ஊருக்கு யார் ஜெயித்தாலும் எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா, திமுக ஜெயித்தாலும் ஃப்ரெண்டு. விஜய் இப்போ புதுசாக நம்ம கம்பெனியில் சேர்ந்த தம்பி. அதிமுக அவங்க ஆல்ரெடி ஒப்பந்தமே போட்டிருக்காங்க. இவங்க 2 பேராச்சும் ஒப்பந்தம் போடாமல் நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்க. அப்போ இந்த காங்கிரஸ் அது நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் பெரிய பாஸ், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அப்படி தான் போகுது போக்கு. அதனால தான் இந்த அண்ணாமலை இந்த தேர்தல் எதனா முழு மனதாக வேலை செஞ்ச மாதிரி நீங்கள் எதனா பார்த்தீங்களா? ஏன் காரியகர்த்தா தானே நீங்கள்? இல்லை நீங்கள் வந்து தாவேக்காலோட நிர்வாகியா? காரியகர்த்தா ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? they will put themselves before every other thing. இராணுவத்தில் சிப்பாய் வந்து கெட்டதுன்னா அது என்னோட போகணும். எனக்கு பின்னாடி இருக்கிற சிப்பாய் பட, எனக்கு பின்னாடி இருக்கிற இராணுவத்துக்கு என்ன பலம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துட்டு நான் மடிஞ்சு கூட போவேன். அதுதான் ஒரு சோல்ஜர்னுடைய இது. இந்த ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்கள அப்படி தான் நினச்சிக்கிறது உண்டு, பேசிக்கிறது உண்டு. தப்பு கிடையாது. ஒவ்வொரு தொண்டர்களோ ஒவ்வொரு நிர்வாகிகளோ அப்படி தான் நினச்சிக்கிட்டோம். அண்ணாமலையே அது மாதிரி ஒரு நபரா? இப்போ இவ்வளோ நடந்தும் வந்து வானதிசி டவுட்டு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஜெயிக்கிறது சரி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களும் சொன்னாங்க, தம்பி அண்ணாமலை எனக்காக பிரச்சாரம்லாம் பிரச்சாரம் பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் பிரச்சாரம் பண்ணாரா என்ன பண்ணாருன்னு. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் மனசார முழுசாக வேலை செஞ்ச மாதிரி தெரியல. விஜய் இவ்வளோ பாப்புலாரிட்டி ஏறுதுன்னா அண்ணாமலை விஜய் என்னைக்குன்னா எதனா கேள்வி கேட்டாரா? ஏன் சார் கேட்கல? மற்றும் பலரில் தான் சார் நீங்களாம் இருக்கீங்க. ஓகே, உங்களை ரேடாரிலே வைக்கல. 2026 சிஎம் யார் இருந்தது ஃபஸ்ட்டு பேச்சு சமூக ஊடகத்தில்? அண்ணாமலையெல்லாம் இருந்தார். ஃபீல்டுக்கே போகாமல் இந்த வார் ரூம்லேயே இந்த வித்தை காட்டுறது, இந்த ட்விட்டர் போடுறது, ஃபேஸ்புக் எங்கே வந்து நின்றுக்குது பார்த்தீங்களா மிஸ்டர் அண்ணாமலை? அதனால தான் சொல்கிறேன், இந்த சமூக ஊடகத்தில் அரசியல் பண்ணாதீங்க. இந்த அரசியல் பண்ணி முதலமைச்சர் ஆகணும்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிருப்பார். எனக்கு நல்லா தெரியும். நியூஸ் 18 தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், ஒரு பேட்டி கொடுத்தா 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி.
அந்த காலகட்டத்தில் யூடியூப்லாம் பெருசாக வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் பேர் பார்க்குறதுன்றது சுலபம் கிடையாது, சாதாரண விஷயம் இல்லை. அப்போவே அவர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி போயிட்டார். கனடா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர்லாம் தமிழர்கள்லாம் நிறையா அவர் பேச்சை கேட்டு பார்த்துருக்குறாங்க. ஆனால் எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. இதுதான் உண்மை. அவரை பாராட்டி பேசுகிறேன் நான், அவரோட குறைகளையும் சொல்லணும். ஓகே, அப்போ தான் என் விமர்சனம் சரி. மொத்தமாக அப்படியே ஐயோ அருமையாண்ணா, உங்கள் பின்னாடி யாருமே நிற்க முடியாதண்ணா, எங்கள் அண்ணன் அப்படி இப்படின்னா நான் தான் முதல்ல அவங்கள முச்சு விட போகிறோன்னு அர்த்தம். ஓகே, தப்பை வந்து தலைவர்கிட்ட சொல்லி காட்டணும். ஐயா இங்கே இது தப்பு நடக்குது, என் மேலே கோபம் இருக்கட்டும், ஆனால் அது நிஜம், இப்படி போனால் இது தேராது, சூட் கேஸ் தெரியும், அது என்ன பூட்ட கேஸுன்னு ஒரு படத்தில் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கூட்டணினா சூட் கேஸுன்றீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க சூட் கேஸ் இல்லைன்னா பூட்ட கேஸுன்றாங்க. இப்போ சூட் கேஸ் அரசியலாக பூட்ட கேஸ் அரசியலான்னு தெரில. ஓகே, கிரேசி மோகன் இருந்தால் அழகாக சொல்லி காட்டுவார் அதை. அது மாதிரி அவர் தெரியல. நான் சொல்கிற அரசியல் நல்ல அரசியல் கெட்ட, நம்ம பேசுகிறது யதார்த்தமாக. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிக்கல் இருக்குது, வந்து கொண்டிருக்கிறது, விஜய் அவர்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறதை உணர்ந்த காரணத்தினால் நான் இதை சொல்கிறேன். ஓகே, அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய. காலையில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் சார், சித்தப்பா வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணி ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு. இபிஎஸ் அவர்கள் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அது வந்து என்ன சொல்கிறது, இந்த கேள்வி சிரிப்பாக இருக்குது, நகைச்சுவை. ஆனால் ஓகே சரி, நம்ம எல்லா வாய்ப்புகளும் பேசுகிறோம். ஒரு வேளை இபிஎஸ் நாளைக்கு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன், முதல்ல எப்படி பார்ப்பார், தேனி பக்கமாக ஓபிஎஸ்ஸை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, உஷாராக போய் டிஎம்கேல சேர்ந்துட்டல நீ அப்படின்ற ரேஞ்சில் இருப்பார். அடுத்து அந்த பேன் முடிச்சோடனே அப்படியே இப்போ இந்த சைடு மதுரைக்கா பார்த்தாச்சா, அப்படியே திருப்பி சொந்த இடம் பார்த்தோம்னா நம்ம ஈரோடு, இது கோபிச்செட்டிப்பாளையம், செங்கிஸ்கான், ரைட்டு ஃபைன், உன்னியோட டீல் பண்ண அங்கே யாருப்பா அது அந்த தொகுதி தோத்தது, சரி ஏதோ ஒரு அந்த லோக்கல் அரசியல். அடுத்தது சசிகலா அவர்கள்கிட்ட போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எதுவுமே பேசுறது அண்ணாமலையை கூட ஒரு கண்ணு பார்ப்பாரு. இல்லை, அண்ணாமலையெல்லாம் ஆல்ரெடி உன்னை எத்தனை வாட்டி உன்னெல்லாம் வரவே கூடாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா 10 தோல்வி பழனிசாமி சொல்கிறாங்க இல்லையா, இந்த 10 தோல்வி அவருக்கு எவ்வளோ பேர்னால வந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். செங்கோட்டையன் அதாவது கூடவே இருந்துட்டு கட்சிக்கு உதவி பண்ணாமல் போட்டு நெய்ன்றது. இப்போ இந்த காலையில் ஒரு சில வீடுங்களில் அந்த சீரியல் எல்லாம் காட்டுவாங்க, அந்த பாவம் அந்த தம்பி எழுந்து வேலைக்கு போதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறது, அம்மா ஒரு சைடு கேங்கேனோ, மனைவி ஒரு சைடு கேங்கேனோ, எங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்கி விட்டீங்க நீங்கள் அதிமுகவை. இந்த சைடு இல்லைன்னா இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாம்பு கழுத்தில் சுற்றுது, பிளாடரில் தண்ணி அமுக்கணும், கங்காலேருந்து தண்ணி வரணும், இந்த அம்மா வேறு பக்கத்தில் உட்காந்து இச்சினே இருக்குது, வேலை வேறு பூச்சின்னு இருக்கணும், டைலாக் கரெக்டாக சொன்னால் கீழே ப்ரௌன் பண்ணி ஈத்துன்னு போகுது, டேபிள் ஆடுது, ஊழுவும் பண்ணுவோன்னா அப்போ டைரக்டர் சொல்லுவார், சம்பந்தம் இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறோம், டைலாக் தான் பேச மாட்டேறேன், இங்கே உட்காந்து பாரு சாமி அப்போ தெரியும்னு அப்பல கமல். அதே நிலைமை தான் ஐயா இபிஎஸ்க்கு. இங்கே செங்கோட்டையம் வலிக்குது, இங்கே ஓபிஎஸ் பிரச்சனை, சசிகலா அவங்க ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் மேலே பிஜேபி உட்காந்து அமித்ஷா தலையை போட்டு உருட்டுறது, அப்புறமா மோடிஜி வந்து அவர் கோவப்பட்டுருவார் சம்டைம்ஸு, அப்புறமா கொஞ்சம் திரும்பினா தங்கமணி வேலுமணி யாரோ ஒருத்தர் ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிடுவாங்க, ஹிந்தி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா உதயநிதி ஸ்டாலின், இங்கே பார்த்தா ஸ்டாலின், திமுக பிரச்சனை, இது இல்லாமல் விஜய், இது இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளோ பேரையும் சமாளிச்சுட்டு அவர் ஜெயிக்கிறார்னா சாமானியன் ஜெயிச்சு விட்டார் அப்படின்றது பொருள். விவசாயி ஜெயிச்சிட்டார். அதாவதுப்பா நீங்களாம் வந்து பணக்கார வீட்டு பசங்க, வாரிசு அரசியல், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து லைக்ஸு மீம்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க, அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்துலாம் வேறு ஆள் வந்தாங்க, எல்லோரும் அப்பா முடிஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி இபிஎஸ் வில் பி த ஸ்டார் டு பி வாட்ச்ட். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பதவின்றது ஒழிச்சு வந்தது. நீங்கள் சொல்கிறது அதை பார்க்கலாம் நாளைக்கு என்ன இருக்குது. நான் ஒரு விஷயம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இஸ் பீன் அண்டர் எஸ்டிமேட்டடுன்னு. ஓகே, அது அண்டர் எஸ்டிமேட்டுன்னா குறைத்து மதிப்பீடுது. இன்றைக்கி தேதியில் ஒரு 60-80 சட்டமன்ற தொகுதி வருது அப்படின்னாலுமே அதுவே குறைத்து, ஏன்னா கட்சியே இருக்காது அழிஞ்சு போய்டுன்ற மாதிரி பேசப்பட்டது. நாளைக்கு பார்க்கணும், ஏன்னா நீ கேட்டதுனால அந்த கேள்வி நம்ம இப்போ பேசுகிறோம். நாளைக்கு எது நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஓகே, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக பேசுவோமே, அரசியல் என்ன இருக்குது. இப்போ முதலமைச்சர் திருப்பி ஜெயிக்கிறாருனாலும் உதயநிதியை கூப்பிட்டு, இது ஒரு கற்பனை தான், நீயும் நடித்த
அப்பாவோட முதலமைச்சர் தாத்தா இது. இந்த விஜய் அவர்களால் எவ்வளோ பிரச்சனை பற்றியா? நீ வந்து அடுத்தது நீ தான், நீ என்ன அரசியல் பண்ண போகிற எனக்கு சொல்லி ஆகும். இது இப்படியே போனால் வேலை ஆகாது. அவங்க பாட்டு விசில் வச்சுனேவும் ஓடுறாங்க. அறிவாலயத்தில் நம்ம ஆளுங்களே நிறைய பேர் டென்ஷனில் ஆகிட்டாங்க. இனிமேல் இந்த ரிசல்ட்லாம் வேணாம். இது வந்து நம்ம இபிஎஸ் 2 பேருக்குள்ளே அதிமுக திமுகக்குள்ளே இது ஆடும். என்ன ஆக்ஷன் பிளான் என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க, 7-8 டீமு அவங்களுக்கு வேலை செய்யறது. 7-8 டீமை கூப்பிட்டு ஒழுங்காக கட்சிக்காரரை நம்பி இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்புறம் காவல்துறை, எப்பா ராசா நீங்கள் ஒண்டிக்கிட்ட வராதிங்க சாமி, நீங்களாம் 10 அடி தள்ளியே இல்லைங்க, நீங்கள் யாருன்றதை இப்போ இந்த 15 நாளில் நான் பார்த்துட்டேன். தேர்தல் ஆணைய அதிகாரியை மாற்றினோன்னே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த காவல்துறையை வண்டி ஒரு 20 அடி இல்லை 200 அடி தள்ளி வச்சார்னா அது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நல்லது. கலைஞர் அதை செய்தார், நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா உங்கள் கட்சிக்கும் சரி, மேபி உங்களுக்கு ஆட்சிக்கும் சரி அது நல்லது. காவல்துறையை ரொம்ப கூப்பிட்டு அப்படியே நெருக்கமாக ஆகிடக்கூடாது. முடிஞ்சால் அந்த சட்டம் ஒழுங்கை வந்து வேறு யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துருங்க. அது எப்போல்லாம் மோசமாக போதோ அப்போ அந்த அமைச்சரை மாற்றிடுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, அதே போல் விஜயும் சீமானும் முதல்வரானா என்ன நடக்கும் சார்? விஜய் அவர்கள் முதல்வரானா எல்லாம் ஆனந்த கண்ணீரில் அழுவாங்க. அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், என் போன்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 நாள் இருக்குது சம்பவம் வச்சு செய்வாங்க. ஏதோ கோட்டீஸ்வரர்லாம் ஆல்ரெடி பெல்ட் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதாவது ஒரு 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 சிறியவர்கள் இதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ மோசமானவர்கள் கிடையாது. அதனால் சரி, என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்க? இதெல்லாம் நடக்காதது எதுனாவா? பத்திரிகையாளன்ற தொழில்ன்றது அது ஒரு மோசமான டேஞ்சருன்றது எப்பவுமே இருக்கிற தொழில் தான். இதுக்கெல்லாம் பார்த்தா, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர், வெரி பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். எப்பயுமே அவங்க சிஎம்ஆர் இருந்தால் பவர்ஃபுல் தான். அவங்களுக்கும் கராத்தே தியாகராஜனுக்கும் தகராறு ஆயிடுச்சு. கராத்தே தியாகராஜன் டெபுட்டி மேயர், மேயர் இன்சார்ஜ். ஆள் வந்து தலைமறைவாயிடுறாரு. தலைமறைவாயிட்டு மன்ற கூட்டத்தை கூட்டணும். அரசாங்கத்திலேருந்து ஆர்டர் போட்டு மன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இவர் ஃபேக்ஸ் அனுப்புகிறாரு தலைமைச் செயலகத்துக்கு. சென்னையினுடைய மெட்ராஸ் கார்பரேஷனோட மேயர் தான், எனக்கு தான் கூட்டுற அதிகாரம் இருக்குது, என்னை தாண்டி அந்த கொம்பாதி கொம்பருக்கும் அதிகாரம் கிடையாது, மேயரை தாண்டி யார் நீங்கள் கூட்டத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நான் பார்க்குறேன், நான் சட்டப்படி போவேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அப்போ மலேசியாவில் இருக்கிறாரு, வேற ஒரு நம்பரில் 2-3 நம்பர் போய் சாதிக் சொல்லிட்டு அவரோட பிஏ அவர்கிட்ட பேசி அப்போ வந்து டெக்கன் கிரானிக்கலில் ஒன்று அந்த செய்தி வரும். எதுக்கு நான் டெக்கன் கிரானிக்கல் அந்த செய்தி வரேன்னா, என்னோட முதலாளி என்னோட ஆசிரியர் நாசரின் பூரா, ஆர் மோகன், ஆர் பகவான் சிங்லாம் எங்களோட எடிட்டர்ஸ். அவங்க ஒரு பத்திரிகையாளருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. முதலமைச்சர் இது சேலஞ்சு பண்ணி ஒரு டெபுட்டி மேயர் கேள்வி கேட்குறா, அது வந்து ஆங்கில பத்திரிகையில் ஒண்டி வருது அந்த செய்தி. அப்போ அதெல்லாம் அப்போ எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ த்ரெட்டு இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும், முதலமைச்சரோட கோபம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது இது சும்மா இது. அதனால ஒன்றும் பயம் இல்லை. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அவங்களுக்கும் என்னை கிண்டல் பண்ணணும், என்னை வெறுப்பேற்றணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு இயற்கை சொல்லுதுன்னா அது நடக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வேலை ஜாஸ்தி, அப்போ தான் எனக்கு இன்னும் வேலை ஜாஸ்தி. அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் உள்ளபடியாக அவர் வந்தால் இயற்கையை நேசிக்கிற நான் வந்து 100 விழுக்காடு சந்தோஷப்படுவேன். ஓகே, என்னோட மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆறு, மலை, காடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காடு செழித்தால் நாடு செழிக்குன்றது தான் நம்புறவன் நான். அதே மாதிரி மலைவாழ் மக்கள் அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டு பென்ஸுக்காருக்கெல்லாம் ஆசைப்படுறதில்ல. அவங்க ஆசைப்படுறது அவங்களோட மலைகளையும் அவங்களோட மண் வளத்தை திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, கனிமத்தை கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு விஷயம். அது பாதுகாக்கப்படுன்ற அந்த நம்பிக்கை, ஒரு தூய குடிநீர், ஒரு இளைஞர்களுக்கு நல்ல கல்வி, தமிழுக்கு உண்டான முக்கியத்துவம் இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கும் ஒரு சந்தோஷம். என் போன்ற இருக்கிறவர்கள் அதை வந்து வரவேற்பாங்க. ஆனால் ஒன்று, நாம் தமிழர் கட்சி அப்படி ஒன்று அடைச்சிதுன்னா தம்பிகளோட சேட்டை, ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அவங்க அலப்புறா வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பேச்சாளர் வேலை இருக்கிறாங்க இல்லையா, சேட்டையாக இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்டீங்க யார் யார் ஜெயிச்சா எப்படி இருக்குன்னு, கற்பனை ஓட்டத்தில் அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.